Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 50 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். ரெண்டு டீமுமே நல்ல வலுவான டீம் தான், சூப்பரான டீம்ன்றதை செட் பண்ணியிருக்காங்க. 2 மே 7:30 PM ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக நான் வந்து சொல்லிடுறேன், நீங்கள் கமெண்டில் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. IPL ஸ்டார்ட் பண்ணப்போ தொடர்ந்து ஒரு 7 மேட்ச்ன்றது ஸ்மால் லீக் வந்து வின் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் லாஸ் ஆச்சு. அப்புறம் அப்போ இடையில ஒரு மேட்ச் வந்து ஸ்மால் லீக் வின் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக கடைசியில் ஒரு 4-5 மேட்ச்சு வின்னே ஆகலை. நான் அதை அக்செப்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சும்மா எப்போயுமே டீம் போட்டுட்டு அதை மறைச்சிட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் அமைதியாக போகிறது அப்படி எப்போயுமே கிடையாது. ஒத்துக்கிறேன், தோத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்மால் லீக் டீம் கொடுக்குறது சும்மா நான் ப்ளே பண்ணாமல் உங்களுக்கு வெறும் டீம்லாம் வந்து கொடுக்குறது இல்லை. நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு லாஸ் ஆகுது, அதே டீம் தான் நான் உங்களுக்கும் கொடுக்குறேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் லாஸ் ஆகலை, எனக்குமே தொடர்ச்சியாக லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பட் என்னோடய நம்பிக்கை என்னென்னா, ஏதாவது ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா அப்புறம் 3ஆவது மேட்ச்லேருந்து அப்படியே ஃபுல்லாமே அது ப்ராஃபிட்டாக மாறிடும். அது ஃபேண்டஸியாக அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் டீம்ன்றது கொடுக்குறேன். பட் லாஸ் ஆகிறப்போ நான் என்ன சொல்லிடுறேன்னா, மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ வீடியோ எதுக்கு அப்படின்னா, வீடியோ சொல்கிற பாயிண்ட்ஸு ஸ்டாட்ஸு உங்களோட ஐடியாஸை வச்சு கிராண்ட் லீக்கை மேக் பண்ணுங்கள், கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை ஆன் டைமில் கொடுக்குறப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டாட்ஸ் படி போகிறப்போ நீங்களே ஸ்மால் லீக் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஸ்மால் லீக்கில் அப்ளை பண்ணி கூட நீங்களே ஸ்மால் லீக் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு 7-8 மேட்ச்லாம் வின்னிங் கொடுத்துருக்கோம். அப்போலாம் இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம், எதுவுமே சொல்லலை. அப்போ சைலண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் லாஸ் வர்றப்போ அதை வந்து எல்லாருமே சொல்கிறீங்க. அது இயல்பு தான். ஸோ அதை பெரிய அளவில் நான் எடுத்துக்கலை. இருந்தாலும் நான் எதுக்காண்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காண்டி தான் சொல்கிறேன். நானே அதை ஓப்பனாக சொல்கிறேன். வின்னிங் வந்ததுக்கப்புறம் கூட காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. லாஸ் ஆகுதுன்னா மாற்றியே ப்ளே பண்ணுங்கள். ஸோ கிராண்ட் லீக்கு முக்கியமாக சின்ன ஆப்ஸில் கூட கிராண்ட் லீக் ப்ளே பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும், ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பு, ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு வீடியோலையும் சொல்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக வின் பண்ணலாம். டோட்டல் மேட்சஸ் 75 மேட்ச் நடந்திருக்கீங்க ராஜீவ் காந்தியில். 34 ஃபஸ்ட் பர்டியும் 39 செகண்ட் பர்டியும், ஆவரேஜாக 162. ஹெட்ல 18 மேட்ச்சில் 9 மேட்ச் வந்து SRHும் 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இனிஷியலாக டிரைவர் செட் அபிஷேக் சர்மா அடிக்க போவாங்க. லெஃப்ட் ஹேண்டர் விசிஸ் லெஃப்ட் ஹேண்டர்ன்ற ஒரு இதில் வரும். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ட்ரெண்ட் போல்ட் விசிஸ் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலாக இருக்கும். 50-50 தான். 1-2 பேர் இனிஷியலாக அபிஷேக் சர்மா அவுட் ஆகலாம், ட்ரெண்ட் போல்ட்டோட கை ஓங்கலாம். இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் செட் பண்ணிட்டாங்க அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரினா ட்ரெண்ட் போல்ட் அடி வாங்கி விக்கெட் எடுக்காமையும் போகலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. 50-50 தான். ஸோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் ப்ளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான், 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் நடந்த கடைசி 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு அனலைஸ் பார்ப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். பட் ஆனால் SRH அவங்க சேஸிங்கில் நல்லாவே ஆடுறது இல்லை. கடைசி 2 மேட்சுமே அவங்க சேஸ் பண்ணுறப்போ தோற்று போயிருக்காங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஹை ஸ்கோர் அடிச்சிட்டா சேஸ் பண்ணுறது கஷ்டம் சன்ரைசர்ஸ்க்கு. ஏன்னா சகல் தூக்கி போட்டு விக்கெட் எடுப்பார், நிறையா அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். SRH அதே ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டா வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போது டாப்பில் ஃபுல்லாமே சேஸில் அவுட் ஆகி மிடில் வரக்கூடிய பேட்டர்ஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடினாங்க. பேட் கமின்ஸ் நல்ல ஒரு இன்னிங்ஸ்ன்றது ஆடினார்.
முனாட்கட் 3 விக்கெட்டு. ஸோ முனாட்கட்டை பொறுத்தவரையும் இந்த கிரவுண்டில் நல்லாவே அவரோட கட்டர்ஸை பயன்படுத்தியிருக்காரு. லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காகவும் இருந்திருக்காரு. இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் ஓரளவுக்கு டீசெண்டான இன்னிங்ஸ்ன்றதை ஆடிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் சேசிங்கில் சிஎஸ்கே கூட ஜெயித்தாங்க. ஸோ அது அக்செப்டபுள். மற்றபடி அவங்க ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சுட்டு சேஸ் பண்ணுறப்போ கடைசி 2 மேட்ச் வந்து கஷ்டப்பட்டதையுமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். இப்போது நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் ஒன்று பார்ப்போம். ட்ரைவர்ஸ் கட். ஸோ சேசிங் பண்ணுறப்போ கேப்டன் ஸ்கெட் கொடுக்குறது ரொம்ப டவுட்டு தான். ட்ரைவர்ஸ் கட்டை பொறுத்தவரை அவுட் ஆயிடுவார். அதுவுமே ஆஃப் ஸ்பின் சும்மா தூக்கி போடுறப்பல அவுட் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த சைடு அஸ்வினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்வின் அப்போ ட்ரம் கார்ட் பிக்காக மாறலாம். பட் ஆனால் அஸ்வின் இருக்க ரிதமில் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுக்கிறன்றது கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் ட்ரைவர்ஸ் கட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு பெட்டர் கேப்டன் ஸ்கெட் சாய்ஸ். ஃப்ளாட் ட்ராக்கை தான் மோஸ்ட்லி செட் பண்ணுவாங்க. 300 ரன் அடிக்கிறதுக்கு தான் வந்து எய்ம் பண்ணி செட் பண்ணுவாங்க. ஸோ சந்தீப் சர்மா ஆவேஸ்கான் அடி வாங்கிடுவார். பட் சந்தீப் சர்மா அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேம் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 50-50 தான். ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் கேப்டன் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் இவங்க 2 பேரில் ஒரு பிளேயராக கட் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. அப்போ சேசிங் வரப்போ ஹேடல் மார்க்கரம் இம்பார்ட்டண்டான பிக்கு. ஹென்ரி கிளாசன் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்கார். பட் இருந்தாலும் அஸ்வின் அதுக்கப்புறமா செகல் மிடில் பவுல் பண்ணுறப்போ அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது ஹென்ரி கிளாசன். 2 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இந்த மேட்ச் பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூட சான்ஸ் இருக்கும். ட்ரம் கார்டு பிக்னா நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, நோ டவுட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அவுட் ஆயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி சந்தீப் சர்மா ஸ்விங்கில் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதே இடத்துல இவங்க 2 பேருக்கு பதிலாக சபாஸ் அகமதியும் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துக்கலாம். அப்போ லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு பெஸ்ட்டு பிக்கும் கூட. சேம் மயங்க் மார்கண்டே சேசிங் பண்ணுறப்போ அவருக்கு பவுலிங் கொடுத்தாலே 2 விக்கெட் மினிமம் எடுத்துருவார். ஏன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ எஸ்ஆர்ஹெச் நிறைய ரன்ஸ் அடிச்சிருவாங்க. அப்புறம் மயங்க் மார்கண்டேவாக அடிக்க முடியாமல் எந்த டீமாக இருந்தாலும் விக்கெட்டுன்றதை கொடுப்பாங்க. நம்ம அதை தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். புவனேஸ்வர் குமார் மினிமம் 1 விக்கெட் தான், அதுக்கு மேலே கஷ்டம். பேட் கமின்ஸ் பெட்டர் ஆப்ஷன். அப்துல் சமாத் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதில் ஒரு நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ஒரு டீமில் உன்னன் கட்ட ட்ரை பண்ணுங்கள். நட்ராஜன் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுத்துடுறாரு. ஸோ ஒன் சைட் டீமாக அந்த மாதிரி வந்து ஏதோ செட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டார் பவுலர் இப்போ ட்ரெண்ட் போல்ட் வந்து 80% பிக்கு, ஆனால் 1 விக்கெட் தான் எடுப்பார் அப்படின்னா அவருக்கு பதிலாக நீங்கள் உன்னாட் கட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு அட்வான்டேஜ். லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஒரு ட்ரம் கார்டு பிக்கு ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். மயங்க் மார்கண்டேவை பொறுத்தவரை செகண்ட் பவுல் பண்ணுற இம்பார்ட்டன்ட். பேட் கமின்ஸு நட்ராஜன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப கீ. ஏன்னா பேட் கமின்ஸ் ஆல்ரவுண்டர். பேட்டிங் எதுலேயா ஒன்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருவார். ஹென்ரி கிளாசன் இந்த மேட்ச்சில் ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அடிப்பார். வேறு லெவலில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். செகல் பவுல் பண்ணாலும் சரி, அஸ்வின் பவுல் பண்ணாலும் சரி, ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். சேசிங் வந்தால் மாக்கிறம ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரைவர்ஸ் கட்டும் ஒரு டீசெண்டான ஆப்ஷன் தான். மற்றபடி பவுலர்ஸில் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நட்ராஜனை கூட ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணுறது பெட்டர் தான். லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அஸ்வின் வந்து பவுல் பண்ணுவார், லோயஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் பிக்கு. பட் ஆனால் அவர் விக்கெட் டேக்கிங் ரிதம்லே இல்லை, அதையும் யோசிச்சுக்கோங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெய்ஸ்வால் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா May 25 டீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்றது இருக்குது. இன்ஜுரின்னு சொல்லிட்டு வேறு பிளேயரை மாற்றுறதுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஸோ அவரும் ப்ரெஷரில் தான் இருப்பார். அதை ஃபார்மில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஜாஸ் பட்லர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். இந்த சைடுமே இனிஷியல் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவுலிங் இல்லை. போக ஏதோ கட்டர்ஸை போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ டாப் 3 கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ டாப் 3க்குள்ளேயே வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு டீமை போட்டால் டாப் 3லேயே நீங்கள் கான்செப்டில் போடலாம். சந்தீப் சர்மா ஒரு டீசெண்டான கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரை பயன்படுத்துகிறாங்க அழகாக. ரோமன் பவுலா, கேசவ் மகாராஜான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் நிறையா ரன் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் பேட் பண்ணால் கேசவ் மகாராஜ் உள்ளே வரலாம், வந்து அவருமே டைட் பண்ணலாம் ஸ்பின் பவுலிங்கில். அப்போ 3 ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹென்ரி கிளாசனோட ஒரு டேவாக மாறலாம். ஒரு சைடு விக்கெட் போனாலும் அவர் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஆவேஸ்கான் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு. ஹை ரிஸ்க்காக நீங்கள் ஒரு ட்ரெண்ட் போல்ட்டையோ சந்தீப் சர்மாவையோ கட் பண்ணால் அதில் ஏதாவது ஒரு டீமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரியான் பராக்கோடது டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ச்சி அவங்க 3 பேரும் ஃபார்மில் வரதுனால ரியான் பராக்கு பேட்டிங்கிறது வரமாட்டேது. ஸோ ஜொரையில் கூட முன்னாடி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹெட்மயர் பேட்டிங் அவருக்கும் சான்ஸ்ன்றது கிடைக்க மாட்டேது. சப்போஸ் ஏதோ டாப்பில் வந்து காலி ஆயிடுவாங்கன்னு கான்செப்ட் போட்டால் வேணால் மிடில் ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணிக்கங்க. மற்றபடி ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே நீங்கள் கேப்டன் போகிறது தான் பெட்டராக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப கீ 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். மினிமம்
ஃபஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்துருவார். சந்தீப் சர்மா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்ட்டும் ஒரு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி ஹை ரிஸ்க்காக ட்ரம்ப் கார்டை வேணால் அஸ்வின் அதுக்கப்புறம் ஆவேஸ் கான் இந்த மாதிரி பிளேயர்ஸை டாபிக்ஸுக்கு பதிலாக ட்ரை பண்ணலாம். இல்லை இப்போ சப்போஸ் வந்து செகண்ட் பேட் பண்ணுறாங்க SRH ஆர்ஆர் பவுலர்ஸ் எல்லா விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னா நீங்கள் பவுலர்ஸை ஃபுல்லாக கூட எடுத்து டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கேப்டன்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். சேசிங் டீம் தான் ஜெயிப்பாங்கன்ற கான்செப்ட் டீம் போட்டால் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கே வந்து போகலாம். ஏன்னா எதுக்காண்டி சொல்கிறேன்னா புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங் அந்தளவுக்கு இல்லை. ஸோ எதாவது பேட்ஸ்மேன் வந்து தப்பு பண்ணால் விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்விங் ஆகி விக்கெட் எடுக்கிற மாதிரி இல்லை. கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை தான் வந்து ஹைதராபாத்தில் செட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்டுமே இருக்கிறதுனால ஓவரால் நம்ம பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜாகவே வந்து கேப்டன்ஸ் எப்படின்னா எடுத்துகிட்டு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இந்த கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தூக்கி போடுறவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம். சப்போஸ் லோ ஸ்கோரிங் கேமாக வந்து இப்போ போயிட்டே இருக்குது வரிசை எல்லா மேட்சுமே, அப்படி போகும் அப்படின்னு யோசிச்சு ஏதாவது ஒரு டீம் செட் பண்ணால் இப்போ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு MILSC மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, ஆல்ரவுண்டர் கேப்டன்ஸ் கேப்டனா சும்மா போட்டிருந்தாலே வந்து எல்லா கான்டெஸ்ட் ஜெயிச்சிருந்துருக்கலாம், கிட்டேயும் போயிருக்கலாம். ஏன்னா பிச்சு ஃபுல்லாமே ஸ்லோவாகிருச்சு. கடைசியாக பார்த்தோம்னா ஒரு 3-4 மேட்ச் எல்லாமே லோ ஸ்கோரிங்காக போகுது. அதுக்கு முன்னாடி ஹை ஸ்கோரிங்காக இருந்துச்சு. இது என்ன கான்செப்ட்னே தெரியல. சேம் கிரவுண்டு தான், ஒரு சில மேட்சஸ் ஃபுல்லாமே அதிக ரன் போயிட்டே இருந்தேனே, இதுக்கப்புறம் ஃபுல்லாமே டவுன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக போகும் அப்படின்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு போகலாம். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேப்டன்ஸுக்கு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். டெத்தில் சந்தீப் சர்மா ட்ரெண்ட் போல்ட்டும், இந்த சைடில் நட்ராஜன் பேட் கமின்ஸ் தான் டெத்தில் வீசுவாங்க. இனிஷியல் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார், இங்கே இனிஷியல் ஓவர்ஸில் ட்ரெண்ட் போல்ட்டு ஆவேஸ் கான் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சந்தீப் சர்மாவும் வந்து போல் பண்ணுவார். ஸ்டாட்ஸை பார்ப்போம். ஸ்டாட்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களோட ஐடியாஸ் வச்சு மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவரால் இந்த IPL ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மிடில் மாறிச்சு. பெரிய அளவு ரிதம்ன்றது நமக்கே இல்லை. ஸோ என்ன தான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையே BBL தான் வந்து ஒரு பெட்டரான ஒரு இது. பர்ஃபெக்டாக நம்ம யோசிக்கிறோமா, பர்ஃபெக்டாக பிச்சுட்டு போட்டிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி கேம்ன்றது அப்படியே போகும். ஏன்னா அந்தளவுக்கு BBLல நம்மளும் நிறையா வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம். அது டெய்லியும் ஒரு 1:45க்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிரேட்டஸ்ட்டு லீக்குன்னு பார்த்தோம்னா IPL தான். பட் நமக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அதில் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். டிரைவர்ஸ் ஹெட் 31 ஆவரேஜ் வென்யூவில், அபிஷேக் சர்மா 28 ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 17 தான் ஆவரேஜ், நோட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் வந்தோடனே ஹிட் பண்ணியிருக்காரு, நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால். ஹெட்வேட்டில் 28. சப்போஸ் லோ ஸ்கோரிங் கேம் ஒரு ட்ராக்கை செட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அபிஷேக் சர்மா. இங்கே மாக்ரம் 89 ரன்னு ஹெட்வேட்டில். ஸோ வென்யூவில் 35 ரன் ஆவரேஜ். இயர்லி விக்கெட்ஸ் போனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் மாக்ரம். ஹென்ரிக் கிளாசன் ஹெட்வேட்டில் 16 தான், வென்யூவில் 58. கண்டிப்பாக மிடில் வந்து நிறையா ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணுறப்போ அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட். இங்கே புவனேஸ்வர் குமார் 15 விக்கெட், 43 வென்யூவில் மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. உன்னாட் கட் பாருங்கள், வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு சைலண்ட்டாக. ஹெட்வேட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக உன்னாட் கட்டை பார்க்கலாம். நட்ராஜன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேட்டில், வென்யூவில் 10 விக்கெட்டு. நல்ல ரிதமில் தான் இருக்கார். கண்டிப்பாக நிறைய விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஜெய்ஸ்வால் ஹெட்வேட்டில் 31, 54. ஸோ வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு நல்லா ஆடி தான் ஆகணும். எப்படினாலும் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு மினிமம் பாயிண்ட்ஸ் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. பட்லர் 31 ஆவரேஜ். ஸோ வென்யூவில் வெறும் 19 தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. அது பட்லர் சேசிங்லாம் நல்லா ஆடி இருக்காரு. ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம். சஞ்சீவ் சாம்சன் வேறு லெவல் ஃபார்மு, ஹெட்வேட்டில் 49, வென்யூவில் 71. தரமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ப்ளஸ் விக்கெட் கீப்பிங்கில் மினிமம் 2-3 கேட்சை பிடிச்சிறாரு. ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக டாப்பில் விக்கெட் போகும் அப்படின்னா ஹெட்மேரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சேசிங்கில் 37 ரன் ஹெட்வேட்டில் ஆவரேஜ். அஸ்வின் ஹெட்வேட்டில் வெறும் 11 விக்கெட் தான். இந்த சீசனில் மொத்தமே 8 மேட்ச் கிட்ட ஆடி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வென்யூவில் 5 விக்கெட். ட்ரெண்ட் போல்ட்டு ஹெட்வேட்டில் 13, வென்யூவில் 3 விக்கெட்டும். ஆவேஸ் கான் ஹெட்வேட்டில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணால் ஆவேஸ் கானை கூட எடுக்கலாம். சந்தீப் சர்மா ஹெட்வேட்டில் 9 விக்கெட்ஸும், வென்யூவில் 15. சகல் பொறுத்தவரை ஹெட்வேட்டில் 28 விக்கெட்டு. ஸோ கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே எடுத்திருக்காங்க. சேசிங் வரப்போ ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஹென்ரிக் கிளாசன் என்ன தான் அடித்தாலும் சகலுக்கு அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். பேட்டில் கடுமையாக வந்து இருக்கும். கேப்டன் சஞ்சீவ் சாம்சன், ஹென்ரிக் கிளாசன், பட்லர், டிரைவர்ஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, மாக்ரம். மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன். நான் டைமில் வீடியோ ஸ்மால் லீக் டீம் கொடுக்குறப்போ எப்படி வேணால் கொடுக்கலாம். அந்த டைமிங்கில் மாற்றி கூட நான் கொடுப்பேன், இல்லை இதே மாதிரி கூட கொடுப்பேன். குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா நானே அதை ஒத்துக்கிறேன். தொடர்ச்சியாக லாஸ்ட்லாம் போகுது. சும்மா உங்களை லாஸ் பண்ண வைக்கணும், டீமை கொடுக்கணும்லாம் கிடையாது. எனக்குமே லாஸ் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா எனக்கு எப்படியே லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத காமிச்சா ஃபேண்டசியை வந்து ப்ளே பண்ண வேணான்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் தோணிடும். ஏன்னா அது வந்து சகஜம்தான், என்னை பொறுத்தவரையும் சகஜம்தான். ஏன்னா
ஒரு 2-3 மேட்ச் லாஸ் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சாலே எனக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை கண்டுக்கிறது இல்லை. நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் வந்து மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு. ஸோ கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மாற்றிக்கோங்க, உங்களோட ஐடியாஸில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஐடியான்றது இருக்கும். ஸோ என்னோடய வேலை என்னென்னா வீடியோஸ்ன்றதை ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு என்னோடய ஐடியாவை சொல்கிறேன். நீங்கள் அதை பார்க்குறீங்க, கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே இது நீங்கள் ஸ்மால் லீக் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை என் டீம் வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா வின்னிங் எப்போ வருதோ அப்போ ப்ளே பண்ணுங்கள். வின்னிங்கே வரலன்னா ப்ளே பண்ணாமே கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வேறு லீக்கில் கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. உங்களுக்கான ஒரு சேஃப்டிக்காண்டி தான் நான் சொல்கிறேன், மாற்றி ப்ளே பண்ணுங்கள் அப்படின்றது. ஜெகல் பேட் கமின்ஸ் அதுக்காண்டி பெய்டு டீம்ஸ் வாங்கணும் அப்படின்னு இல்லை. எங்கேயுமே போய் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இப்போ நான் 3-4 மேட்ச் வந்து லாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஃப்ரீயாக டீம் கொடுக்குறப்போ அடுத்து 2-3 மேட்ச் கூட தொடர்ந்து வின்னு கொடுத்துருவேன். பட் அதே இது பெய்டு டீம்ஸுன்னு போய் 2 மேட்ச் வின்னு கொடுத்து அதுக்கப்புறம் 3 மேட்ச் லாஸ் கொடுத்து அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஒரே கால்குலேஷன் தான் வரும். அதுக்கு நீங்கள் காசும் கட்டணும், அதில் நிறைய ஸ்கேமுமே நடக்கும். ஸோ மாட்டிக்காதீங்க. ஃபேப்ல நான் எப்போ SR-நோன்னு டைப் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டீம் எடுத்து வின் பண்ண முடியலன்னா இதை கெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபேண்டஸியில் ப்ளே பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க. ஃபுல் ஸ்டாட்ஸ் அனலைஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, மாற்றி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங் ஸ்டேக் வந்ததுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.